ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வேக நேர வரைவு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். நார்மலான, அதாவது சாதாரணமான ஒரு வேக நேர வரைவு கொத்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு வரைகிறத ஃபஸ்ட்டாக பார்ப்போம். தொடர்ந்து அதிலிருந்து நாங்கள் சில விஷயத்தை கண்டினியூ பண்ணுவோம். ரைட், அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மாற்றுறதுக்கு. அப்போ நாங்கள் வேக நேர வரைவுகளை இடப்பெயர்ச்சி நேர வரைவாக மாற்ற போகிறோம். ஹெடிங் கொடுக்கணும். வேக நேர வரைவுகளை இடப்பெயர்ச்சி நேர வரைவாக மாற்று. ரைட், யோசிப்போம். சாதாரணமான பேசிக்கான ஒரு வரைவு. நேரம், வேகம். சரியா? நான் ஏற்கனவே வரைஞ்ச கிராஃப்ட் ஒரு ரிவிஷன் ஒன்று பார்த்துட்டு வித்தியாசமான கிராஃப்க்கு போவோம். இது பூச்சிய நேரம். இந்த கிராஃபை பார்த்தோம், உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? T= பூச்சியத்திலிருந்து T1 நேரம் வரைக்கும் ஒரு துணிக்கு சீரான வேகத்தோட போயிருக்கு, மாறா வேகத்தோட போயிருக்கு. சரியா? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நேர அச்சுடன் அடைக்கும் பரப்பளவு நேரம் போக போக கூடிக்கிட்டு தான் போகுது. அதை எப்படி யோசிக்கலாம்? சம நேர ஆயிடைகளாக இதை பிரிப்போம். இந்த டைம்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பரப்பளவு. இந்த டைம்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள பரப்பளவு. இப்போ பரப்பளவு என்ன செய்துட்டு போகுது? கூடிக்கிட்டு போகுது. நினைவு வச்சுக்கோங்க, வேக நேர வரைவு வந்து வேகம் நேரச்சு பக்கம் இருந்தா, கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி மாறாம இருந்தாலும் சரி, நேரச்சு பக்கம் வேகம் இருந்தா நேரம் போக போக இடப்பெயர்ச்சி கூடிக்கிட்டு தான் போகும், ஒரு நாளும் குறையாது. அப்ப ஆகவே நீங்க இப்பயே ஒரு முடிவுக்கு வாங்க. அதாவது வேக நேர வரைவுல வேகம் நேரச்சு பக்கம் இருந்தா நேரம் போக போக கட்டாயம் இடப்பெயர்ச்சி கூடும். கலர் பண்ணி பார்க்கலாம், கலர் பண்ணாமலே சொல்லக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு. சரியா? முதலாவது விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு சம நேர ஆயிடையாக இதை பிரிச்சோன்னு சொன்னா ஒவ்வொரு நேர ஆயிடையிலையும் இந்த பரப்பளவு ஒரே அளவால கூடுது. அப்ப பரப்பு கூடுதுங்கிறது முதலாவது தரவு. பரப்பு அதிகரிப்பு வீதம் மாறவில்லைங்கிறது ரெண்டாவது தரவு. பரப்பு அதிகரிப்பு வீதம்னா இதை ஒரு செகண்ட் யோசிச்சு ஒவ்வொரு செகண்டும் ஒரே அளவால பரப்பளவு அதிகரிக்கிறது. ரைட்டா? 2 தரவுகள். இப்ப நாங்க யோசிப்போம், நமக்கு எக்ஸ் கூட கூட y கூட மாதிரி 3 கிராஃப் தான் இருக்கு. இதுல எந்த கிராஃப் வரப்போகுது அப்படின்னு யோசிப்போம். நேரம், இடப்பெயர்ச்சி. ஷூரா இந்த கிராஃப்ல தான் வரணும் ஒரு கிராஃப். ஏன்னா நேரம் கூட கூட இடப்பெயர்ச்சி கூடணும், சீராக அதிகரிக்கிறது. ஆகவே இந்த மாதிரி வரும் கிராஃப். விளங்குதா பேசுனது? T= பூச்சியத்துல T1 வரைக்கும் இந்த மாதிரி கிராஃப் வரும். இது 2 விதமா விளங்கப்படுத்தலாம். ஒன்னு நேரத்தோட, அதாவது இடப்பெயர்ச்சி அதிகரிப்பு வீதம் மாறாமல் இருக்கிறது, அதை வச்சு விளங்கப்படுத்தலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, இங்கே சமநேர ஆயிடைகளா பிரிக்கிறது. சமநேர ஆயிடையா பிரிச்சுட்டு, ரைட், இந்த டைம்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சின்னு பார்த்தா இந்த அளவு. அடுத்து இந்த டைம்ல இடப்பெயர்ச்சி பார்த்தா இதே அளவு தான் இங்கே அதிகரிக்குது, அடுத்து அதே அளவு தான் அதிகரிக்குது. அப்படி விளங்கப்படுத்தலாம். இல்லாட்டி இங்க சீரான வேகம் இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும். படித்திறன் மாறாமல் இருக்கிறது. இங்க வேகம் மாறவில்லை, அப்ப படித்திறன் மாறக்கூடாது. சரியா? அப்ப நிறைய விஷயங்களை பேசினா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால திரும்ப நான் இங்க 3 விஷயம் பேசுறேன். 3 விஷயம் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். முதலாவது என்ன அப்படின்னு கேட்டா, நேரத்தோட இங்க இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது. ஆகவே எக்ஸ் அதிகரிக்க y அதிகரிக்கிறது. நேரத்தோட இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிற கிராஃப் தான் வரணும். இது 3ல 1 தான் வரும். இது என்ன முதலாவது முடிவு. நேரத்தோட இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது. நேரம் போக போக பரப்பு கூடுது. நேரச்சோட அதிகரிக்கிற பரப்பு கூடுது. நான் இன்னொன்னு சொல்லி கொடுத்தேன்.
வேகம் நேரச்சு பக்கம் இருந்தா கட்டாயம் இடப்பெயர்ச்சி கூட தான் போகுது. அப்ப ஒண்ணு நீங்க பரப்பை யோசிச்சு பரப்பு கூடுது நேரத்தோட அப்படின்னு யோசிக்கலாம், இல்லாட்டி நேரச்சு பக்கம் வேகம் இருந்தாலே கட்டாயம் பரப்பு கூட தான் போகுது, இந்த 3 கிராஃப்ல ஒன்று தான் வரும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. ரெண்டாவது பரப்பு அதிகரிப்பு வீதம். நாங்கள் சமநேர ஆயுடைகளா பிரிச்சுட்டு ஒவ்வொரு செகண்ட் எடுத்தா ஒவ்வொரு செகண்டுக்கும் பரப்பளவு ஒரே அளவால் அதிகரிக்கும். ஆகவே சீராக இடப்பெயர்ச்சி கூடணும், அப்ப நேர்கோட்டு வரைபடம் முடிவெடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லது மூணாவது ரெண்டும் ஒரே விஷயம் தான். அல்லது எப்படி யோசிக்கிறான்னா இது மாறாத வேகம், இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும், அது நேரத்தோட மாறக்கூடாது, இப்படி வரும் கிராஃப். இது உங்களுக்கு தெரியும், ரைட்? ஓகே, சரி. அடுத்தது ஒரு வேக நேர வரைவு. நீங்க வரையும் போது இந்த கோணத்தை ரொம்ப குறைச்சி வரைங்க. இப்படி வரையாதீங்க, ஃபர்ஸ்ட் இப்படி வரை, ரைட்? இப்படி வருது 0 T1 நேரம் T2 நேரம். இந்த வேக நேர வரைவை பார்ப்போம். 0 நேரத்திலிருந்து T1 நேரம் வரைக்கும் மாறா வேகத்துல போகுது. T1 இருந்து T2 வரைக்கும் வேகம் மாறா வேகம் தான், ஆனா ஆரம்ப வேகத்தை விட வேகம் கூடி இருக்கு. இது V1 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது V2. வேகம் அதிகரித்துள்ளது, வேகம் அதிகரித்துள்ளது. உங்களுக்கு தெரியும், அதாவது நேர அச்சின் நேர் திசையில மட்டும் தான் வேகம் இருக்கு. ஷுவரா என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டா இடப்பெயர்ச்சி நேரத்தோட கூட போகுது. ரைட், இடப்பெயர்ச்சி நேர வரைவு T1 டைம் T2 டைம் ரெண்டு விதமா போகலாம். உங்களுக்கு தெரியும், ஷுவரா கிராஃப் வந்து எக்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க ஒய் அதிகரிக்கிற கிராஃப் தான் வரணும். எக்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க ஒய் அதிகரிக்கிற கிராஃப் தான் வரணும். அப்ப கிராஃப் வந்து மேல் நோக்கி தான் போகும். ஏன்னா இடப்பெயர்ச்சி மேல் நோக்கி போனா தான் கூடும். இங்க மாறாத வேகம் அப்படிங்கிறதுனால இங்க படித்திறன் மாறக்கூடாது. ரைட். அடுத்த பிரச்சனை என்னன்னா, இங்க உள்ள வேகத்தை விட இங்க உள்ள வேகம் கூடி இருக்கும். அதை இங்க காட்டலாம். இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும். அப்ப இங்க உள்ள படித்திறனை விட அடுத்த படித்திறன் கூடணும். இது போயிருந்தா அப்படிதான் போயிருக்கும். எக்ஸ் அச்சு நேர் திசையோட இது அமைக்கிற கோணத்தை விட அடுத்த வேகம் அமைக்கிற கோணம் பெருசா இருக்கும். இதுவும் நேர்கோடு தான். ஏன் நேர்கோடா இருக்கணும்? மாறா வேகம் பெறணும். சரியா? இந்த கோணத்தை விட இந்த பாருங்க, அதனால இந்த கோடை நீட்டிட்டு எக்ஸ் அச்சுக்கு சமாதானம் இன்னொரு கோடு போட்டேன். இந்த கோணத்தை விட இந்த கோணம் பெருசா இருக்கும். அப்பதான் இந்த tan பெருமானத்தை விட இந்த tan பெருமானம் பெருசு. எக்ஸ் அச்சு நேர் திசையுடன் அமைக்கும் கோணத்தின் tan பெருமானம் வேகத்தை தரும். எப்படி வரும்? ரைட் ரைட். இன்னொரு விதமா சொன்னா சமநேர ஆயுடைகளா பிரிப்போம். மனசுக்குள்ள சும்மா ஒரு செகண்ட் யோசிப்போம் லேசுக்காக. சும்மா பாப்போம். மற்ற முறையில் முடிஞ்சு கிராஃப் ஒரு டெஸ்டிங். நேரம் போக போக நாங்கள் நேரம் கூட கூட அந்த களை பண்ற ஏரியா பரப்பளவு கூடிட்டு போகுது. அப்ப இடப்பெயர்ச்சி கூடுது. நேரம் போக போக இடப்பெயர்ச்சி கூடுது. இடப்பெயர்ச்சி அதிகரிப்பு வீதம் சீராக உள்ளது. அதனால தான் இது நேர்கோடா வந்திருக்கு. சமநேர ஆயுடைகளை இதை நாங்கள் பிரிச்சோன்னு சொன்னா ஒவ்வொரு நேர ஆயுடையிலையும் இடப்பெயர்ச்சி ஒரே அளவால கூடுது. இந்த அளவு ஒரே அளவால கூடிட்டு போகுது. இங்கே நேரத்தோட இடப்பெயர்ச்சி கூடுது, ஆனால் அதிகரிப்பு வீதம் இங்கே விட கூடுது. விளங்கிச்சா? ரைட். இங்க பாத்தீங்கன்னா சமநேர ஆயுடையா பிரிச்சு ரைட். இங்க ஒரு செகண்டுக்கு இடப்பெயர்ச்சி கூடுதல் இங்க கூடுதலாக இருக்கும். ரைட். அப்ப அந்த விஷயத்தை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சிம்பிளா வரைஞ்சிட்டோம், சும்மா எக்ஸ்ட்ரா விஷயங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காக்கும். அடுத்தது
வேக நேர வரைவு V1 V2 நேரத்தோட போக்குள்ள முதல்ல சீரான வேகத்தோட போயிட்டு வேகம் குறைஞ்சிருக்கு. இல்ல முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நேர அச்சினுடைய நேர்த்திசை பக்கம் வேகம் இருந்துச்சுன்னா, வேகம் நேரா இருந்தா கட்டாய நேரத்தோட இடப்பெயர்ச்சி கூட்டிட்டு போவோம். கிராஃப் கீழே இறங்காது, இடப்பெயர்ச்சி மேலேயே தம்பிக்கிட்டு இருக்கும். எப்படி போக போகுதுங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு கெஸ் பண்ணி வரீங்க, அதுக்கு பிறகு ஆன் பண்ணி பாருங்க, சரியா இருக்காங்க. நான் தொடர்ந்து கொண்டு போறேன். ரைட், T1 T2 பூச்சி நேரத்துல T1 வரைக்கும் மாறா வேகத்தோட கூடும். அப்ப இங்க இடப்பெயர்ச்சி மாறா வேகம்னால நேரத்தோட இடப்பெயர்ச்சி கூடும், சீராக கூடணும். சீராக கூடணும் என்னது? படித்திறன் மாறக்கூடாது. நேரம் போக போக இடப்பெயர்ச்சி கூடணும். 3 கிராஃபுமே கூடுற மாதிரி தான் வருது. அதாவது இங்க வேகம் மாறணும், அப்ப படித்திறன் மாறாத கிராஃப். இங்க வரையக்குள்ள அடுத்து படித்திறன் குறைய போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதனால ஓரளவுக்கு நீங்க பெருசா வரைஞ்சீங்களா இருந்தா தான் உங்களுக்கு அடுத்ததை யோசிக்க முடியும். சாய்வு கொஞ்சம் கூட்டி வரைஞ்சிடணும். முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணிடணும். ரைட், அடுத்து இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறத பிளான் பண்ணா தான் அதை சரியா செஞ்சுக்கலாம். இந்த கோணத்தை குறைச்சா இன்னும் கோணத்தை குறைச்சது உங்களுக்கு கஷ்டமா போயிடும். ரைட், இப்ப யோசிக்கணும். அடுத்தும் சீரான வேகம், இடப்பெயர்ச்சி தொடர்ந்து கூடணும். எக்ஸச்சு சமாதானம் ஒரு கோடு ஒரு போயிருந்தா அப்படிதான் போயிருக்கணும். இது எக்ஸச்சின் நேர் திசையோட அமைக்கிற கோணத்தை விட இது குறைவான கோணத்தை அமைக்கணும். ஏன்னா அடுத்து வேகம் குறையுது. ரைட், இப்படி வரப்போகுது கிராஃப். அப்ப நீங்க இந்த கிராஃப இந்த மாதிரி வரைஞ்சிருந்தீங்களா இருந்தா நீங்க கிட்டே காரப்புள்ளே. ரைட்டா? ரைட். அடுத்து நாங்க சீரான வேகத்தோட கிராஃப் பார்த்தோம். அடுத்து வேக நேர வரைவு. இந்த மாதிரி போறது. ரைட்டா? அப்ப இதை பத்தி யோசிப்போம். இதற்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவை பத்தி நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா யோசிக்க போறோம். ஓகே, ரைட். முதல்ல யோசிப்போம். நேர அச்சின் நேர் திசையில மட்டும்தான் வேகம் இருக்கு. அப்ப நேரத்தோட இடப்பெயர்ச்சி கூடுற மாதிரி கிராஃப் வரணும். அப்ப 3 கிராஃப் தான் இடப்பெயர்ச்சி கூடுற மாதிரி கிராஃப். 3 இல்ல, இது வராது. இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும். நேரம் போ வேகம் கூடுது. எப்படின்னா நாங்க ஒரு செகண்டா கற்பனை பண்ணுவோம். இது ஒரு செகண்டா கற்பனை பண்ணி யோசிக்கிற லேசு. அப்ப முதலாவது செகண்ட் உள்ள வேகத்தை விட 2வது செகண்ட் வேகம் கூடுது, 3வது செகண்ட் வேகம் கூடுது. முதல்ல வேகம் மாறல, படித்திறன் மாறல. இப்ப வேகம் கூடுது, நேரம் போக போக வேகம் கூடுது. அப்ப படித்திறன் கூடணும். இதான் படித்திறன் அதிகரிக்கிற கிராஃப், இது படித்திறன் குறையிற கிராஃப். அப்ப இந்த கிராஃப் தான் வரப்போகுது. அப்ப சிம்பிளா நாங்க என்ன செஞ்சாச்சு, கிராஃப் வரைஞ்சாச்சு. படித்திறனை மட்டும் வச்சு யோசிச்சு கிராஃப் நீங்க வரைஞ்சிருவீங்க. சரியா? கிராஃப் நீங்க வரைஞ்சிருவீங்க. அதுல முக்கியமான 2 விஷயம் இருக்கு. ஆரம்பத்துல வேகம் 0ன்னு சொன்னா நான் அவதானிக்கிறது குறைவு. இங்க ஆரம்பத்துல இந்த கிராஃப் கொஞ்சம் கிடை ஆரம்பிச்சு போற மாதிரி வரும். ஆரம்பத்துல வேகம் ஒண்ணு இருக்குமா இருந்தா ஆரம்பத்திலே படித்திறன் ஒண்ணு இருக்குமா இருந்தா பாருங்க. இந்த பாருங்க, இன்னொரு கோணம் இருக்கு. இங்க லைட் அப்படி ஒட்டி இழுக்கணும். ஏன்னா ஆரம்பத்துல படித்திறன் வரைஞ்சா 0 வரணும். ஏன் ஆரம்பத்துல படித்திறன் 0? நேரம் 0 இருக்குள்ள ஏன் படித்திறன் 0 இருக்கணும்? ஏன்னா நேரம் 0 இருக்குள்ள வேகம் 0. நேரம் 0 இருக்குள்ள வேகம் 0. நேரம் 0 ஆகும் போது வேகம் 0. ஆகவே நேரம் 0 உள்ள போது படித்திறன் 0. இப்ப இந்த தொடரை வரைஞ்சு எப்படி வந்துடும்? ஆரம்பத்துல வேகம் ஒண்ணு இருக்குமா இருந்தா இப்படி பார்க்கணும். பாருங்க, இதுல ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. அப்ப அதை சரியா பிடிச்சுக்கணும். ரைட்டா? ரைட். அப்ப ஆரம்பத்தை கொஞ்சம் யோசிக்கணும்.
இறுதியாக சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, இங்க படித்திறன் 0 தானே இப்படி ஆரம்பிச்சு இப்படி கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க. YHக்கு சமாந்தரமா அப்படி கொண்டாந்து நிப்பாட்ட கூடாது. ஏன்னா இதுக்கு தொடலி வரைஞ்சு எப்படி வரும்? தொடல் இப்படி வருமாறுனா XHக்கு சமாந்தரம் ஒரு கோடு வரையும் போது 90 பாகம். XHின் நேர்த்திசையுடன் அமைக்கும் கோணத்தின் tan பெருமானம் படித்திறனை தரும். அப்ப படித்திறன் முடிவிலி, இது ஒரு படித்திறன் வேகத்தை தரும். அப்ப வேகம் முடிவிலி, முடிவிலி வேகத்தை நான் அடையவே முடியாது. ஆகவே இதை நீங்க என்ன செய்யக்கூடாது, கொண்டு போயிட்டு செங்குத்தாக்க கூடாது. இடையில அப்படி கொண்டு போயிட்டு ரைட் இங்க ஒரு தொடலி வரைஞ்சு பார்த்தா அது XHின் நேர்த்திசையோட ஒரு கோணத்தை அமைக்கணும். அது 90 பாகையாக இருக்கக்கூடாது. ரைட், இன்னொரு விதமா இதை நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக. கிராஃப் வரைஞ்சு முடிச்சாச்சு, இல்லாட்டி நிறைய விஷயத்தை யோசிச்ச மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. எப்படி யோசிச்சோம்? நேரம் அதிகரிக்க அதிகரிக்க இடப்பெயர்ச்சி அதிகரிக்குது. ஏன்னா வேகம் பிளஸ் இருந்தாலும் இடப்பெயர்ச்சி அதிகரிக்கும். இல்லை இப்படி கலை பண்ணி பார்த்தாலும் இடப்பெயர்ச்சி அதிகரிக்குது. இப்போ இந்த 3 கிராஃப்ல ஒரு கிராஃப் வரும். இங்க நேரத்தோட வேகம் கூடுது, அப்ப படித்திறன் கூடணும். விஷயம் முடிஞ்சு. ரைட்டா? அவ்வளவுதான். எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்ணி பார்க்கணும். நேரம் அதிகரிக்க அதிகரிக்க இடப்பெயர்ச்சி அதிகரிக்குது. இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது. இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது. இடப்பெயர்ச்சி அதிகரிப்பு வீதம் இடப்பெயர்ச்சி அதிகரிப்பு வீதம் சரியா? முதல் செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சி அதிகரிச்சுன்னா இவ்வளவு. அதை விட அடுத்த செகண்ட் கூட அதிகரிச்சிருக்கு, அதை விட அடுத்த செகண்ட் கூட. அப்ப இடப்பெயர்ச்சி அதிகரிப்பு வீதம் அதிகரித்து செல்கிறது. நான் முதல் செகண்ட் இவ்வளவு இடப்பெயர்ச்சி அதிகரிச்சு, அடுத்த செகண்ட் இவ்வளவு இப்படி பேசுறோம். நான் பேசுறது கொஞ்சம் கீழே கவனிங்க. திரும்ப நேரம் அதிகரிக்க அதிகரிக்க இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது. இடப்பெயர்ச்சி அதிகரிப்பு வீதம் அதிகரிக்கிறது. அப்படின்னா முதல் செகண்ட் இவ்வளவு இடப்பெயர்ச்சி, 2வது செகண்ட் இவ்வளவு இடப்பெயர்ச்சி, மொத்த இடப்பெயர்ச்சி இவ்வளவு. முதல் இவ்வளவு, 2வது செகண்ட் இவ்வளவு, 3வது செகண்ட் அதை விடக்கூடாது, 4வது செகண்ட் அதை விடக்கூடாது. முதல் செகண்ட் இவ்வளவு இடப்பெயர்ச்சி அதிகரிச்சு, 2வது செகண்ட் இவ்வளவு இடப்பெயர்ச்சி, 3வது செகண்ட் இவ்வளவு இடப்பெயர்ச்சி அதிகரிச்சிருக்கு. அடுத்து இன்னும் இடப்பெயர்ச்சி அதிகரிக்குது. அப்ப இடப்பெயர்ச்சி அதிகரிப்பு வீதம் அதிகரிக்குது. இது எக்ஸ்ட்ராவா சொல்லிட்டேன். ரைட்டா? ரைட், சீரான ஆர்முகளோட போனா இப்படி வரும் கிராஃப். அடுத்தது ஒரு வேக நேர வரைவு இப்படி போகுது. ரைட்டா? ரைட், இதற்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவு வரைய போகும். அப்ப இங்க நீங்க முதலே பிளான் பண்ணிடணும். 2 வகையான வரைவு வரப்போகுது. 2 வகையான வரைவு வரப்போகுது. ரைட்டா? அந்த 2 கிராஃப்லயுமே உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டா, இங்கேயும் வேகம் பிளஸ்ல தான் இருக்கு, இங்கேயும் வேகம் பிளஸ்ல தான் இருக்கு. வேகம் நேர்ல இருந்தா நேரத்தோட இடப்பெயர்ச்சி கூடும். இடப்பெயர்ச்சி கூடுற மாதிரியே கிராஃப் தான் தொடர்ந்து வரப்போகுது. இடப்பெயர்ச்சி கூடுற மாதிரியே கிராஃப் தான் வரப்போகுது. ரொம்ப சிம்பிளா யோசிக்கணும். இடப்பெயர்ச்சி கூடுற மாதிரி கிராஃப். இந்த 3 கிராஃப்ல ஏதோ 2 சேர்ந்து வரப்போகுது. ஆரம்பத்துல பார்த்தா நேரம் போக போக வேகம் கூடுது. நேரம் 0, நேரம் 0, வேகம் 0. நேரம் கொஞ்சம் கூடிச்சு, வேகம் கொஞ்சம் கூடிச்சு. 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 சீரான ஆர்முடுகளோட இது போயிருக்கு. இடப்பெயர்ச்சி கூடுது. ரைட், அப்ப இந்த 3 கிராஃப்ல ஒரு கிராஃப் இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும். வேகம் கூடுது, நேரம் போக போக, நேரம் போக போக வேகம் கூடுது. அப்ப படித்திறன் கூடுற மாதிரி கிராஃப் பண்ணணும். ஆரம்பத்துல இப்படி ஸ்டார்ட் ஆகணும், இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி போகணும். ஆரம்பத்துல ஏன் இப்படி ஆரம்பிக்கணும்? ஆரம்ப படித்திறன் 0 இருக்கும். அதுக்கடுத்து அது சீரான வேகத்தோட போகுது. அப்ப சீரான வேகத்தோட போகுது அப்படின்னு கேட்டா திரும்ப இடப்பெயர்ச்சி கூட தான் போகுது. நேரத்தோட இடப்பெயர்ச்சி. அப்ப நேரத்தான் கிராஃப் போகணும். ஆனா படித்திறன் மாறக்கூடாது. அப்ப இப்படி நேர்கோடு வரும். இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். இந்த இடத்த யோசிங்க. இந்த இடத்துல நான் 3 உடைக்கிறேன்.
அதே கோடு அதை விட கோணத்தை குறைச்சி அதை விட கோணத்தை கூட்டி. இது வேகம் கூடி கூடி பெற்ற வேகத்தோட தானே போகுது, தான் பெற்ற வேகத்தோட போகுது, சீரான வேகத்தோட. அப்படி இப்படி வரைஞ்சா தான் பெற்ற வேகத்திலிருந்து வேகம் குறையுது. ஏன்? எக்ஸ் அச்சின் நேர் திசையுடன் அமைக்கும் கோணம் சிறியது, எக்ஸ் அச்சின் நேர் திசையுடன் அமைக்கும் கோணம் சிறியது. விளங்குதா? இது போயிருந்தா அப்படியே போயிருக்க வேண்டியது. இது எக்ஸ் அச்சின் நேர் திசையுடன் அமைக்கும் கோணம் சிறியது, இது எக்ஸ் அச்சின் நேர் திசையுடன் அமைக்கும் கோணம் பெரியது. இது பெற்ற வேகத்துடன் செல்கிறது. ஆகவே இந்த கிராஃப் இப்படி வந்து கோணம் குறையவும் கூடாது கூடவும் கூடாது, தான் அந்த என்ன கோணத்தை வச்சிருக்கிறாரோ அப்படியே போகணும். இல்ல நாவதானிச்ச ஒரு விஷயம், இப்படி பிள்ளைகள் கிராஃப் வரையக்குள்ள சில நேரம் என்ன செய்யணும், ஒரே வளைய மாதிரி இந்த நேர்கோடு வெட்டி விளங்காது, தனியாக தெரியாது. அப்ப 2 கலர் பேனா யூஸ் பண்ணலாம். அல்லது இப்படி டைமை நீங்க டீவியேட் பண்ணி காட்டினீங்கன்னு சொன்னா, இப்படி பிரிச்சு காட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம் வேணும். நான் 2 கலர் இல்லாதனால நான் இந்த பகுதியை டார்க் பண்றேன். அப்ப இங்க 2 கிராஃப் ரைட். இங்க உடையல கிராஃப் வந்து உடையாம போகுது. என்ன படித்திறனை தொடலி வச்சிருக்கோம், வலைக்கு வந்து நாங்க ஒவ்வொரு புள்ளிலையும் படித்திறன் பார்க்கலாம், தொடலி தான் படித்திறனை தரும். ரைட், ஓகே. ரைட். அவங்க என்ன யோசிச்சோம்னு சொன்னா, சரிதானே, இங்க வச்சு பெற்ற வேகத்தோட போகுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க உடையாம கிராஃப் என்ன செய்யணும், போகணும். ஒரு விஷயம் விளங்கியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? சரி, இன்னொரு விஷயம் சும்மா டெஸ்டிங் தான். இப்போ கிராஃப் பண்ணி முடிச்சாச்சு. இங்க நேரத்தோட இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது, இடப்பெயர்ச்சி அதிகரிப்பு வீதம் அதிகரிக்கிறது. அப்ப நேரத்துக்கு நேரம் இடப்பெயர்ச்சி கூட்டிட்டு போகணும், இடப்பெயர்ச்சி அதிகரிப்பு வீதம் அதிகரிக்கிறது. ரைட், இங்க பாருங்க, முதல் செகண்ட் எவ்வளவு இடப்பெயர்ச்சி கூட்டிட்டு, அடுத்து பாருங்க. அப்ப இடப்பெயர்ச்சி அதிகரிப்பு வீதம் அதிகரிச்சுட்டு போகும். அதுக்கு பிறகு இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது, இடப்பெயர்ச்சி அதிகரிப்பு வீதம் என்ன செய்யாது, மாறாது. வந்த பாருங்க, இது எக்ஸ்ட்ராவான சொல்லிட்டாங்க. இங்க சமநேர ஆயிடையா பிரிச்சு கொண்டாந்து இப்படி பார்த்தா இங்க வேகம் வேகம் இல்லை, இடப்பெயர்ச்சி சீராக அதிகரிச்சு. ரைட், அடுத்து இதை யோசிக்க. இது ஒரு வேக நேர வரைவு, இது இடப்பெயர்ச்சி நேர வரைவை நாங்க பார்க்க போறோம். ரைட்டா? முதல்ல பார்த்தோம்னு சொன்னா கட்டாயமா வேகம் வந்து நேர்லயே தான் இருக்கு, கடைசியா வேகம் 0 இருக்கு, வேகம் வந்து நேர்லயே இருக்கு. ஆகவே வேகம் நேராவே இருந்தா நேரத்தோட இடப்பெயர்ச்சி கூடிக்கிட்டே போகணும். இங்க 2 வளையும் வரப்போகுது, நேர்கோட்டை சேர்த்து வளையும் தான் சொல்லுவோம். அப்ப நேரம் கூட கூட இடப்பெயர்ச்சி கூடுற மாதிரி வளைகள் 3 நம்ம கையில இருக்கு. மாறா வேகம், அப்ப படித்திறன் மாறக்கூடாது. இப்ப நீங்க பழகிட்டீங்க, டக்குனு வரைஞ்சிக்கணும். அடுத்து பெற்ற வேகத்தோட தான் ஆரம்பிக்குது, ஆனா வேகம் நேரத்தோட குறையுது. இந்த டைம்ல பார்த்து இவ்வளவு பெரிய வேகம், இன்னும் கொஞ்சம் டைம் போனா வேகம் குறையுது, இன்னும் கொஞ்சம் டைம் போனா வேகம் குறையுது. இந்த டைம்ல வேகம் 0. ரைட்டா? t1 டைம்ல வேகம் v, இன்னும் கொஞ்ச நேரம் போயிடுச்சு வேகம் குறைஞ்சிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் போகுது வேகம் குறையுது. t2 டைம்ல வேகம் 0. அப்ப இங்க படித்திறன் குறைஞ்சு குறைஞ்சு 0 ஆகும்.
அப்ப இங்க நீங்க கவனம், இந்த கிராஃப் போயிருந்தா அப்படிதான் போயிருக்கணும். அதோட படித்திறன் குறைக்கவோ கூட்டவோ கூடாது. இப்படி போய் அப்படியே கொண்டு போய் இப்படி கொண்டாந்து நிப்பாட்டும். கடைசியா கிராஃப் எப்படி வந்து நிக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி கிடையா வந்து நிக்கணும். ஏன்னா இந்த புள்ளியில தொடரி வரையும் போது அது நேர அச்சுக்கு சமாந்தரமா இருக்கும். அப்பதான் இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் 0, வேகம் 0, கடைசியா வேகம் 0. வேகம் 0 இல்லாட்டி ஒரு கோணத்தை அமைக்கலாம். இங்க ஏன் இப்படி முடியணும் அப்படிங்கறத கவனிச்சு வச்சுக்கணும். அப்ப இங்க நீங்க 2 கிராஃப் இருக்கு. வேறுபடுத்த கஷ்டமா இருந்தா வேற வேற கலர் பேனா யூஸ் பண்ணுங்க. சீரான வேகம், அமர்வுகள். இது விளங்கிச்சு உங்களுக்கு. நேரத்தோட வேகம் அதிகரித்தால் ஆர்முடுகள்னா இது. நேரத்தோட வேகம் குறைந்தால் அமர்முடுகள்னா இது. சீரான வேகம்னா இது. ரைட்டா? இப்ப லேசு வேக வேகமா நாங்க கிராஃப் என்ன செய்யலாம், வரையலாம். அடுத்தது ரைட். இப்போ நான் வரைய ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்கே ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நேரம் பெருசு, இங்க நேரம் சின்னது. இதற்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவு வரைய போறோம். ஒரு விஷயம் தெரியும், வேகம் 0ல ஆரம்பிச்சு 0ல வந்து முடியும். சரியா? நீ வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வரைங்க, வரைஞ்சி திரும்ப ஒன் பண்ணி பாருங்க. நான் தொடர்ந்து விஷயத்தை கொண்டு போறேன். ரைட், வரைஞ்சது சரியான பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் 3 கிராஃப் தான் நம்மகிட்ட இருக்கு. இப்போ நீங்க பழகிட்டீங்க. மாறாத வேகம், அதாவது நேராட்சிக்கு சமாந்தரமா கோடு போனா மாறாத வேகம் இப்படி வரும் கிராஃப். ஆர்முடுகளோட போனா படித்திறன் அதிகரிக்கணும், அதாவது வேகம் அதிகரிக்கணும். அமர்முடுகளோட போனா படித்திறன் குறையணும், அதாவது வேகம் குறையணும். ரைட். இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த நேரம் கொஞ்சம் பெருசா இருக்கணும், இந்த நேரம் கொஞ்சம் சின்னதா இருக்கும். படித்திறன் வேகம் கூடுது, படித்திறனும் கூடணும், இடப்பெயர்ச்சியும் கூடணும். அப்ப எந்த கிராஃப்னா இந்த மாதிரி. இது ஆர்முடுகளுடனான கிராஃப். ஏன்னா நேரம் போக போக வேகம் கூடுது. உதாரணம் 0 டைம்ல நேரம் 0 வேகம் 0 இருந்தா அப்படி ஆரம்பிக்கும். நேரம் கொஞ்சம் போயிருச்சு, வேகம் கொஞ்சம் கூடியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போகுது, இன்னும் கொஞ்சம் வேகம் கூடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் போகுது, இன்னும் கொஞ்சம் வேகம் கூடுது. அப்ப ஆர்முடுகளுடன் எப்படி வரும்னா கிராஃப் இந்த மாதிரி வரும். ரைட். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, வேக நேர வரைவுல நேரம் தொடர்ந்து இடப்பெயர்ச்சி கூட தான் வேணும். அப்ப குறையவே முடியாது, மேலே தான் போயிட்டு இருக்க போகுது கிராஃப். ஆனால் வேகம் குறைகிறது நேரத்தோட. T1 டைம்ல v வேகம், இன்னும் கொஞ்சம் டைம் போனோட வேகம் கீழே வந்துடும். இன்னும் கொஞ்சம் டைம் போனோட வேகம் கீழே வந்துடும். இன்னும் கொஞ்சம் டைம் போனோட இன்னும் வேகம் குறையுது. கடைசியா வேகம் 0. இப்போ கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா படித்திறன் குறையிற மாதிரியான கிராஃப். இங்க நான் ஒரு பிலோன்னு விட்டுருக்கிறேன். என்ன அப்படின்னா ஆரம்பத்துல வேகம் 0, இப்படி ஆரம்பிக்கும். இங்க உடையக்கூடாதுதான். ஏன்? பெற்ற வேகத்தோட தான் என்ன செய்யாம இருந்தது. ரைட்டா? அப்ப இங்க நான் 0ல ஆரம்பிச்சு இது போய் கடைசியா 0ல என்ன செய்யணும் முடியாது. இந்த நேரம் பெருசு, இந்த நேரம் சின்னது. நேரம் அதிகரிக்க அதிகரிக்க தொடர்ந்து இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது. நேரம் அதிகரிக்க அதிகரிக்க தொடர்ந்து இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது. இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிற அளவு கூடிக்கிட்டே போகுது, இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிற அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்படி வரைஞ்சிங்கன்னா பெர்ஃபெக்ட். இங்க 0, இங்க 0 படித்திறன். இங்க பெற்ற வேகத்தோடைய அமர்வுகிறனால இங்க வந்த கர்வ், வந்த வளைவு ஒரு முடிவுக்கு உட்படாம போகணும். வரைஞ்சிட்டீங்கன்னா மிக சரியானது. நீங்க கேட்டுக்காத பிள்ளைங்க. ரைட்டா? ரைட். அடுத்தது
இது நேரம், இது வேகம், t 2t. அப்ப நேரம் இப்ப சமன். முதல்ல கிராஃப் இப்போ உள்ள கிராஃப் உள்ள பிரச்சனை, நேரம் பூஜ்ஜியமா இருக்குள்ள வேகம் பூஜ்ஜியமா இருந்துச்சு. நேரம் பூஜ்ஜியமா இருக்குள்ள ஒரு வேகம் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். நேரத்தோட வேகம் சீராக அதிகரிக்கிறது. 6 முடுகளுடனான வரைவு. அப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன், வேக நேர வரைவுல நேராச்சு வேகம் நேர் பக்கம் இருந்தா தொடர்ந்து கிராஃப் மேலேயே தான் போய்கிட்டு இருக்கும், கீழே இறங்காது. அப்ப கிராஃப் தொடர்ந்து மேலேயே தான் போக போகுது. 2 விதமான வளைகள் வரப்போகுது, அதை தெரிவு செஞ்சு வரைஞ்சா சரி. ரைட், இதற்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவை யோசிப்போம். இது நேரம், இது இடப்பெயர்ச்சி. நேரத்தை சமனா பிரிக்கிறோம், t 2t. இங்க நீங்க போற வரைக்கும் நேரத்தோட இடப்பெயர்ச்சி கூடுது, அதாவது வேகம் அதிகரிக்குது, படித்திறன் கூடுற மாதிரியான கிராஃப் இப்படி வரும். இப்படி நாங்க கிடையா இழுத்து கொண்டு போகணுமா அல்லது ஆரம்பத்தில் ஒரு கோணம் இருக்குன்னு பார்த்தா ஆரம்பத்தில் ஒரு வேகம் இருக்கு, ஆகவே கிராஃப் இப்படி போகும். ஆரம்பத்தில் ஒரு கோணம் இருக்கு, சரியா? அடுத்த அதே t டைம்ல கடைசிய வேகம் பூஜ்ஜியமா வரணும், வேகம் குறையுது, அப்ப படித்திறன் குறையும். முதலே தீர்மானிச்ச இடப்பெயர்ச்சி தந்து கூட தான் போகுது, படித்திறன் மட்டும் குறைச்சா போகுது. ரைட், இந்த இங்க பூஜ்ஜியம். இங்க பார்க்கப்பட வேண்டிய 3 விஷயம், ஆரம்பத்துல படித்திறன் ஒன்று இருக்கணும், இங்க முடியக்கூடாது, இங்க படித்திறன் பூஜ்ஜியம். ரைட்டா? அவ்வளவுதான் நீங்க படிச்ச விஷயம், சரிதானே? ரைட், அடுத்து நீங்க ஒவ்வொரு கிராஃப் நான் வரைஞ்சு முடிய நீங்க கொப்பியில நோட்ஸ் எழுதிட்டு போகணும், சரியா? ரைட், அடுத்து ஒரு வேக நேர வரைவு. ரைட், t 2t 3t. இதற்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவு பார்க்க போறோம். ரைட், நேரம் t 2t அப்ப சமனா இருக்கணும். இதுகளை அவதானிப்பாங்க. தொடர்ந்து வேகம் வந்து நேர் திசையில தான் இருக்கு, அப்ப தொடர்ந்து இடப்பெயர்ச்சி அதிகரிக்க போகுது. ஆனா 3 விதமா வளைவு வரப்போகுது. எக்ஸ் கூட கூட y கூடுற மாதிரியான கிராஃப் 3. ஃபர்ஸ்ட் கிராஃப் எது வரும்னா இது, நீங்க பிடிச்சிருப்பீங்க டக்குன்னு, சரியா? நீங்க வீடியோ பவுஸ் பண்ணிட்டு வரைஞ்சிட்டு திரும்ப ஓட விட்டு பார்க்கலாம், சரிதானே? என்ன கதை அப்படின்னு கேட்டா, t டைம் வரைக்கும் வேகம் கூடிக்கிட்டே போகுது, அப்ப இடப்பெயர்ச்சி அதிகரிக்கணும், ஆரம்ப இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம். அப்ப எப்படி ஸ்டார்ட் ஆகணும் உங்களுக்கு தெரியும், ரொம்பவும் கோணத்தை கூட்டிட்டு கூடாது, ஏன்னா அடுத்தும் கூட்ட வேண்டி வந்தா அந்த பிரச்சனை இங்க வரல. ஓகே, அடுத்து மாறா வேகம், அப்படின்னா படித்திறன் மாறக்கூடாது. அடுத்து கடைசிய வேகம் குறைஞ்சி பூஜ்ஜியமாகும். அப்ப இங்க 3 வகையான வலை இருக்கு. ஆரம்பத்துல பூஜ்ஜியம், அடுத்து மாறா வேகம், அது கடைசியா வேகம் குறைஞ்சி பூஜ்ஜியம், சரியா? ரைட், அப்ப இதை வேறுபடுத்தி வரைஞ்சீங்கன்னா சரி. அடுத்தது சின்ன வித்தியாசத்தை பார்ப்போம்.
6 மணிக்கெல்லாம் உங்களுக்கு தண்ணி போட்டோம். அப்படி வாரக்கா நல்லா வளரும். 6 மணிக்கு ஆடும். 10 மணிக்கு தான் சூரியன் வரும். இதற்கான இடப்பெயர்ச்சி நேரம் வரைக்கும் T1 T2 T3 ரைட்டா. இதற்கான வரைவு பார்க்க போறோம் எப்படி இருக்கும் அப்படி. சரிதானே? ரைட். நேராட்சிக்கு வேகம் நேராவே தான் இருக்கும். வேகம் நேராவே இருக்கனால இடப்பெயர்ச்சி தொடர்ந்து அதிகரிக்க போகுது. அப்ப நேரம் அதிகரிக்க இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிற மாதிரி கிராஃப் போகும். T1 T3 ஆரம்பத்துல நேரத்தோட வேகம் கூடுது, இடப்பெயர்ச்சியும் கூடணும் வேகமும் கூடணும். இடப்பெயர்ச்சி கூடுற மாதிரி கிராஃப் 3, அதுல வேகம் கூடுற மாதிரி கிராஃப் இது. படித்திறன் கூடணும். ஆரம்பத்துல வேகம் ஒன்று இருக்கனால இங்க கோணம் ஒன்று இருக்கும். ரைட். அடுத்து சீரான வேகம், அப்ப மாறாத படித்திறன். ஆனா பெற்ற வேகத்தோட போறனால ரைட். அடுத்த வேகம் குறைஞ்சு கடைசியா பூச்சியமாகும். அதாவது படித்திறன் குறைஞ்சு கடைசியா பூச்சியமாகும். கடைசி எப்படி வந்து முடியும்? ரைட். சரியா? இங்க படித்திறன் பூச்சியம், இங்க படித்திறன் ஒன்று விளையிட்டானே. ரைட். இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். சரிதானே? ரைட். நம்ம அடுத்தது சிம்பிள். இவ்வளவுதான். 3 கிராஃபை மாத்தி 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 போட்டு. ரைட். அடுத்தது உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான கேள்வி, கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இந்த கிராஃப் ரைட் T1 T2 T3 இதற்கான இடப்பெயர்ச்சி நேரம் வரைவு. இதற்கான இடப்பெயர்ச்சி நேரம் வரைவு நாங்கள் வரைய போகிறோம். ரைட்டா? நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு வீடியோவோட விட்டு பாருங்க. நான் நேரடியாக வரைஞ்சிட்டு போகிறேன். வேகம் நேர் திசையில் இருக்கு. அப்ப தொடர்ந்து இடப்பெயர்ச்சி கூடிட்டு தான் போகணும். அப்ப நேரம் கூட கூட, அதாவது x கூட கூட y கூடுறது. இங்கே யோசிச்சா நேரம் கூட கூட இடப்பெயர்ச்சி கூடுற மாதிரி வரணும். இந்த 3 கிராஃப் தொடர்ந்து வரணும். ஆரம்பத்துல பார்த்தா நேரத்தோட வேகம் குறையுது. எப்படி? 0 நேரத்துல v1 வேகம். கொஞ்ச நேரம் போயிட்டா வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டா இன்னும் கொஞ்சம் வேகம் குறையுது. இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டா இன்னும் கொஞ்சம் வேகம். t1 டைம்ல வேகம் 0. சரியா? நேர்கோடா இருக்கனால சீரான அமர்முடுகள். சீரான அமர்முடுகளோட இயங்குது. அப்ப இது இடப்பெயர்ச்சி நேரம் வரை வேகம் குறைஞ்சு குறைஞ்சு கடைசியா 0 ஆகும். படித்திறன் குறைஞ்சு குறைஞ்சு 0 ஆகும். T1 டைம்ல கிடையாது இருக்கணும் கிராஃப். ஏன்னா இடப்பெயர்ச்சி 0, வேகம் 0. அது T1 டைம்ல இருந்து T2 டைம் வரைக்கும் படித்திறன் 0. அப்ப படித்திறன் 0னா இடப்பெயர்ச்சி நேரம் வரையில படித்திறன் 0 எப்படி வரும்? அப்ப இந்த துணிக்கை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில இருந்து இயங்கி அப்படியே அமர்முடிக்க ஓய்வுக்கு கொஞ்ச நேரம் அங்கனே நிக்குது. அப்ப இடப்பெயர்ச்சி அங்கனே தள்ளி இருக்கணும். T1 டைம்ல அங்கனே இடப்பெயர்ச்சி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்த்தா அங்கனே இடப்பெயர்ச்சி, அதே இடப்பெயர்ச்சி, அதே இடப்பெயர்ச்சி. 2ல பார்த்தா அதே இடப்பெயர்ச்சி. அதான் இது அர்த்தம். திரும்ப நேரத்தோட வேகம் கூடுது பாருங்க. 0 நேரத்துல 0 வேகம், T2 நேரத்துல 0 வேகம். இன்னும் கொஞ்சம் நேரம் கூடிச்சு, வேகம் கூடிச்சு, நேரம் கூடிச்சு, வேகம் கூடிச்சு, நேரம் கூடுது, வேகம் கூடுது. அப்ப படித்திறன் தொடர்ந்து கூட்டிட்டு போற மாதிரியான கிராஃப். அப்ப இங்க எப்படி கிடையாது ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் நீங்க சரியா வரைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். ரைட்.
அப்ப இங்க வேகம் 0 அப்படி அந்த படித்திறன் 0 இருக்கணும். ஒரு துணிக்கு இயங்கி எந்த இடத்துக்கு போச்சோ அதே இடத்துல தொடர்ந்து இருக்கும். ரைட். அடுத்தது T 2T 3T 4T 5T வச்சுக்கோம். இதற்கான இடப்பெயர்ச்சி நேரம் வரை இங்க வரைங்க பாப்போம். ஒரு முடிவு எடுக்கிறோம். எப்ப பார்த்தாலுமே அதாவது வேகம் மறையச்சு பக்கம் வரல. அப்ப இடப்பெயர்ச்சி ஒரு நாள் குறைய போறது தொடர்ந்து கூடுற மாதிரி கிராஃப் மேலேயே தான் போய்கிட்டு இருக்கும். ஆரம்பத்துல மாறாத வேகம் அப்படியா இருந்தா படித்திறன் மாறக்கூடாது. எக்ஸ் கூட கூட y கூடுற மாதிரியான கிராஃப் 3 கிராஃப் தான் இருக்கு. ரைட்டா? கட்டாயமா இடப்பெயர்ச்சி கூடணும். அப்ப இந்த 3 கிராஃப்ல ஒரு கிராஃப் தான் வரணும். இங்க மாறாத வேகம் இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும். அப்ப மாறாத வேகம். ரைட். அடுத்து வேகம் குறையுது. எப்படி? t நேரத்துல இந்த வேகம் இன்னும் கொஞ்சம் டைம் போனோம்னு பார்த்தா வேகம் குறையுது. இன்னும் கொஞ்சம் டைம் போனோம்னு பார்த்தா வேகம் குறையுது. இன்னும் டைம் போனோம்னு பார்த்தா வேகம் குறையுது. இப்ப 0 வேகம் 0. அப்ப இடப்பெயர்ச்சி கூடணும். அதை நான் இன்னொருத்தர விளங்கப்படுத்துறேன். இப்ப இங்க வச்சு இடப்பெயர்ச்சி வச்சு இந்த டைம்ல இடப்பெயர்ச்சி கேட்டா இது அவ்வளவு பரப்பளவு தான். இங்க வச்சு இடப்பெயர்ச்சின்னு கேட்டா இது வரைக்கும் கலை பண்ணுவோம். இடப்பெயர்ச்சி கூடித்தானே இருக்கு. இங்க வச்சு இடப்பெயர்ச்சின்னு கேட்டா இது அவ்வளவு பரப்பு வரும். இடப்பெயர்ச்சி கூடுது. ஆனால் இடப்பெயர்ச்சி கூடும் வீதம் முதல் செகண்ட் இடப்பெயர்ச்சி கூடுனதை விட அடுத்த செகண்ட் இடப்பெயர்ச்சி கூடுற அளவு குறைவா இருக்கு. அடுத்த செகண்ட் இன்னும் குறையுது. இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது, அதிகரிக்கும் வீதம் குறைகிறது. இடப்பெயர்ச்சி அதிகரிக்கும் வீதம் குறைகிறது. இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது. வேணா டைம் நேராயிரங்களா பிரிப்போம். இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது. இடப்பெயர்ச்சி அதிகரிக்கும் வீதம் மாறவில்லை. இடப்பெயர்ச்சி அதிகரிக்கும் வீதம் குறைகிறது. சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா சொன்னேன். அப்ப நீங்க யோசிச்சோம்னா அதாவது வேகம் குறைஞ்சு இங்க v வேகமா இருக்கு. கடைசியா வேகம் 0 ஆகுது. வேகம் குறைஞ்சு 0 ஆகுது. இந்த கிராஃப் கடைசியா கடையா கிராஃப் முடியும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்காரு. ஓய்வு வேகம் 0. இந்த 2Tல வேகம் 0, இடையில பார்த்தா வேகம் 0, அடுத்து பார்த்தா வேகம் 0. அப்ப இங்க படித்திறன் நான் அளவு திருத்தமான கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ரைட். நீங்க அப்படி வரைஞ்சிடானீங்க. எனக்கு ஒயிட் போர்டு பிரச்சனை அப்படி வரைகிறேன். இல்ல ஓரளவுக்கு சமனாட்டா இருக்கு, பிரச்சனை. அடுத்து தொடர்ந்து இடப்பெயர்ச்சி கூடணும். மேலதான் போகணும். கிராஃப் கீழே இறங்காது. ஏன்னா வேகம் பிளஸ் திசையிலே தானே இருக்கு. ரைட். நேரத்தோட வேகம் கூடுது. 3T நேரத்துல வேகம் 0. இன்னும் கொஞ்ச நேரம் போது வேகம் கூடுது. அப்ப படித்திறன் கூடணும். அப்ப இந்த கிராஃப் வரும், இந்த கிராஃப் வரும். ரைட். 4T. அதுக்கடுத்து வேகம் மாறல. அப்படியாக இருந்தால் படித்திறன் மாறக்கூடாது. ரைட்டா? பாருங்க, நேரம் போக இடப்பெயர்ச்சி கூடிக்கிட்டே தான் போகுது. மாறா வேகம் நேர்கோடு. வேகம் குறையுது, படித்திறன் குறையுது. வேகம் 0, படித்திறன் 0. வேகம் கூடுது, படித்திறன் கூடுது. வேகம் மாறல, படித்திறன் மாறுது. இந்த கிராஃப் நீங்க வரைஞ்சிருந்தீங்கன்னா பெர்ஃபெக்ட், வெரி குட், கெட்டிக்கார பிள்ளைங்க. அடுத்த பாப்போம். அப்ப எத்தனை வலை? 1 2 3 4 5. சரியா? ரைட்.
அடுத்தது டீச்சர் அது கேட்டுதாங்க என்னன்னா டீச்சர் ஓலவளும் ஏலவளும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தானே ஒவ்வொரு பாடத்துக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதுல இந்த நான் நினைக்கிற மார்க்கஸ் தானே இந்த நம்ம வாட்ஸ்அப் அதில் கிளாஸ் செய்யறோம் தானே அதுல எத்தனை மாணவர்கள் அதுல பங்கு பெறாங்க அப்ப 100 மாணவர்கள் T1 மாணவர் பங்கு பெற்றாங்கன்னா அது எத்தனை T2 T3 50 வீதம் அதான் பாருங்க சரியா இதற்கான இடப்பெயர்ச்சி நேரம் வரைக்கும் யார் வரைய போறா நீங்க தான் வரைய போறீங்க வீடியோ பாட்டுங்க வரைய போறீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் நேராட்சிக்கு மேலே தான் வேகம் வேக நேர வரைவு போகுது அப்ப வேகம் எப்பயுமே நேரா இருக்கு வேகம் நேரா இருக்க வரைக்கும் இடப்பெயர்ச்சி தொடர்ந்து அதிகரிக்கும் அப்ப தொடர்ந்து கிராஃப் மேலே தான் போகுது ரைட்டா இந்த 3 கிராஃப் தான் மாறி மாறி வரும் சின்ன ட்விஸ்ட் இடையில என்ன செய்யுது ரைட் நீங்க வரைஞ்சி முடிச்சு ஆன் பண்ணி பாப்பீங்க நான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் வேகம் 0 கிராஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகும் தெரியும் வேகம் அதிகரிக்கிறது அப்ப படித்திறன் கூடலும் ரைட் இந்த மாதிரி அடுத்து யோசிக்க வேண்டிய விஷயம் திடீர்னு வேகம் கூடுதாங்க இங்க பிரச்சனை தொடர்ந்து கிராஃப் பேர் இப்படிதான் போயிருக்கும் நீங்க வரைஞ்சி பாருங்க இப்படிதான் போயிருக்காங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சா அப்படி போக முடியாது வேகம் திடீர்னு கூடுதா அப்ப இங்க வச்சு படித்திறனை திடீர்னு கூட்டணும் கூட்டிட்டு அது மாறா வேகத்தோட போற மாதிரி ரைட் அப்ப இங்க 0 படித்திறன் அப்படியே படித்திறன் கூடி இன்னொரு முடிவை காட்டி ஆகும் என் முடிவு கூட உங்களுக்கு விளங்குது இல்லை அப்ப நான் என்ன செய்யணும் ரைட் இப்ப பாருங்க இப்படி போயிருக்க வேண்டியது முடிவு நல்லாவே என்ன செய்யுது விளங்குது உங்களுக்கு மாறாவே திரும்ப என்ன செய்யுது அப்படியே வேகம் குறைஞ்சு போச்சு ரைட் T2 T3 வழக்கமான வரைஞ்ச கிராஃப் தான் ஆர்முடுகள் சீரான வேகம் அமர்முடுகள் ஆரம்ப வேகம் 0 இறுதி வேகம் 0 இன்னும் உடையாம போச்சு ஏன்னா இந்த கேப் இருக்குல்ல இப்ப கேப் இருக்கனால இன்னும் முடிவை காட்டுறோம் இன்னும் முடிவை காட்ட தேவையில்ல இன்னும் முடிவை காட்டுறோம் இப்படி ஒரு கோடை போட்டா இன்னும் முடிவு அவங்களுக்கு தெளிவாகவே என்ன செய்யும் டாட் டாட் கோடை போட்டு காட்ட வேண்டியது இல்லாடி பிரச்சனை லைட்டா போட்டு காட்டினா விஷயம் விளங்குதா ஒரு சின்ன மாற்றம் அடுத்து அழகா வரைஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் ரைட் வேக நேர வரைவு மாறாத வேகம் சின்ன குறைவு இப்படி வருது ரைட் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளைங்க இதற்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவு எப்படி வரும் இதற்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவு எப்படி வரும் ரைட் right T1 T2 T3 time ஆரம்பத்துல நேரம் போ வேகம் கூடுது வேகம் அதிகரிக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வேக நேர வரைவுல நேர அச்சுக்கு மேலே தான் கிராஃப் இருக்கு அதாவது வேகம் நேராவே தான் இருக்கு அப்ப கட்டாய இடப்பெயர்ச்சி தொடர்ந்து கூடிக்கிட்டே தான் போகணும் எப்படி போனாலும் சரி கீழே இறங்கவே கூடாது கிராஃப் அதான் மெயின் ஐடியா இல்லைங்களா அப்ப நம்ம பார்த்த எல்லா கிராஃப்லையும் பாருங்க நேரம் போக்கும் மேலே தான் போயிட்டு இருக்கும் கிராஃப்
அப்ப நீங்க குயிக்கா என்ன செய்யலாம், தட்டி விட்டு போயிடலாம். விளங்க நான் பேசுறது. ரைட் ரைட். உங்களுக்கு தெரியும் எக்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க y அதிகரிக்கிற கிராஃப் 3 வகையான கிராஃப். இது 3 தான் மாறி மாறி வரப்போகுது. ஆரம்பத்தில் வேகம் 0, அப்ப எப்படி ஸ்டார்ட் ஆகணும் உங்களுக்கு தெரியும். படித்திறன் கூடனே நான் இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும். இங்க வேகம் நேரம் போக போக கூடுது. 0 டைம்ல 0 வேகம், நேரம் கொஞ்சம் கூடுது, வேகம் கொஞ்சம் கூடுது, நேரம் கொஞ்சம் கூடுது, வேகம் கொஞ்சம் கூடுது, நேரம் கொஞ்சம் கூடுது, வேகம் கூடுது. படித்திறன் கூடுற மாதிரி கிராஃப். இப்படி ஒரு நிப்பாட்டுறா 90 பாயிரம்னா முடிவிலி வேகம், பூச்சி வேகத்துல இருந்து முடிவிலி வேகம், அரை வட்டமாய் கொண்டு போய் நிப்பாட்டுறது. நீங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டணும். அடுத்து பெற்ற வேகத்தோட மாறா வேகம், அப்ப படித்திறன் மாறக்கூடாது. அடுத்தது திடீர்னு ஒரு வேக குறைவு. அப்ப என்ன திடீர்னு படித்திறன் குறையுது, அப்ப வேகம் குறையுது. குறைஞ்சி அது பிறகு இருந்தா இப்படி வரும், கடைசியா வேகம் 0. இந்த முடிவை கட்டாயம் நீ என்ன செய்யணும், காட்டணும். இப்படி போயிருக்கணும் கிராஃப் இப்படி வந்து ரைட்டா, முடிவை கட்டாயம் காட்டணும். நான் பேசுறது அவ்வளவுதான் இதில் உள்ள விஷயம். ரைட், அடுத்ததுக்கு போமா. அடுத்தது வேக நேர வரைவு. இப்ப நீங்க வேகமாகிருப்பீங்க, டைம் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு தெரியும். நேரச்சுக்கு மேலேட்ட வேகம் இருக்கு, அப்ப வேகம் கூடுதோ குறைதோ நேரா இருக்கனால தொடர்ந்து இடப்பெயர்ச்சி கூடும். கிராஃப் வளர்ந்துகிட்டே போகுது, நேரம் போக மேல போய்கிட்டே இருக்க போகுது. ஆரம்பத்துல வேகம் கூடுது, அப்ப படித்திறன் கூடுற மாதிரி ஆரம்ப இடப்பெயர்ச்சி 0. ரைட், அதுக்கடுத்து மாறா வேகம், அப்ப இங்க உடையக்கூடாது, இப்படி வரும். அதுக்கடுத்து வேகம் திடீர்னு கூடுது, அப்ப படித்திறனை திடீர்னு கூட்டணும். அப்படி போக வேண்டியது படித்திறன் கூடணும், இப்படி வரும் கிராஃப். விளங்குதா? ரைட், இப்படி வரும் கிராஃப். அவன் நமக்கு இன்னும் அதை பெர்ஃபெக்டா வரையணும்னா என்ன பிரச்சனை, இங்க ஒரு கூடுதலா காட்டணும் மாதிரி தான், இங்க அதிகரிப்பு பெருசா காட்டக்கூடாது. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல யாருக்குமே வர பிரச்சனை பாருங்க, எனக்கும் அந்த பிரச்சனை வந்ததால இப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த. முதல்ல சாய்வு பெரிய அளவு கூட்டுறது இல்லை, வலையும் காட்டியாச்சு, பெரிய அளவு கூட்டுறது. அப்புறம் மாறாத வேகம், பெற்ற வேகத்தோடைய போகுது. இப்ப இப்படி போக வேண்டியது திடீர்னு வேகம் கூடுது. அடுத்த வலை சரியா பருமட்டாக வரைஞ்சா போதும், உங்களுக்குள்ள பிரச்சனை அவங்களுக்கும் விளங்கும். ரைட் தானே? ரைட். இங்கே உடையக்கூடாது, இங்கே உடையணும், முறியணும். சரியா? அப்ப நான் பார்த்த கிராஃப் எல்லாமே எப்படியாப்பட்டது அப்படின்னு கேட்டா, நேரத்தோட தொடர்ந்து இடப்பெயர்ச்சி கொடுத்து மேலேயே போற மாதிரியான கிராஃப் நாங்கள் நினைச்சிருக்கோம் சொன்னா பார்த்துருக்கோம். சரியா? இதில் கொஞ்சம் பயிற்சிகளை செய்துட்டு நாங்கள் பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா அடுத்த கிராஃபை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.